ஒரு சிறப்பு மிகுந்த தலைவராக இருக்கின்றார். அண்ணன் வைகோ அவர்களுடன் பல்வேறு போராட்டங்களிலே சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். நீண்ட நெடிய நடைப்பயணங்களை கடந்த காலங்களிலே செய்தார். இந்த முறையும் நான் ஒரு நடைப்பயணத்திற்கு புறப்படவிருக்கின்றேன். அதனை வாழ்த்துவதற்கு நீங்கள் திருச்சிக்கு வர வேண்டும் என்று அண்ணன் வைகோ அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உடல் சுகவீனம் அடைந்திருந்ததனால நான் செல்ல முடியவில்லை. ஆனாலும் கூட அவர்களுடன் சேர்ந்து நடந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் சொன்னார்கள், வயதுதான் 82, ஆனால் அவருடைய நடையோ 16 வயது என்று குறிப்பிட்டார். அண்ணன் வைகோ அவர்களுக்கு ஈடு கொடுத்து அந்த நடையில தான், கொள்கையில இல்லை, ஈடு கொடுத்து நடக்க இயலாத சூழல் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. தினமும் இதற்காக நாங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு உடலையும் பேணி கொள்கையும் சிதறாமல் உண்மையிலேயே திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளாக கலங்கண்டு வரக்கூடியவர் நம்முடைய மாமா வைகோ. இன்றைக்கு நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதனுடைய கள்ள குழந்தையான இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து ஈரான் நாட்டின் மீது கொடுமையான தாக்குதலை நடத்தி வரக்கூடிய அந்த மிக துயரமான ஒரு சூழல்ல நாம் இருந்து வருகிறோம். அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய ஆசைகளுக்கெல்லாம் துணிந்து எதிர்த்து நின்ற ஈரான் மக்களினுடைய சுப்ரீம் லீடர் என்று அவர்களால் அழைக்கப்படக்கூடிய அயாத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற அந்த நிகழ்வு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையும் துயரத்தையும் தருகின்றது. இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தி இருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் 2வது முறையாக இஸ்ரேலுக்கு சென்றிருக்கின்றார். அதை எப்படி வர்ணிக்கின்றார்கள்? பிரைவேட் விசிட் என்று சொல்கிறார்கள். தனிப்பட்ட பயணமா? அது என்ன பிரைவேட் விசிட் என்பதை பல ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றன. ஒரு நாட்டினுடைய பிரதமர், நமது ஜனநாயக நாட்டின் பிரதமர் இஸ்ரேலுக்கு சென்றிருப்பது எதற்காக தெரியுமா? தன்னுடைய நண்பர் நெத்தன்யாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக சென்றிருக்கிறார். இவரை வரவேற்பதற்காக நெத்தன்யாவும் அவருடைய மனைவியும் விமான நிலையத்துக்கு வருகிறார்கள். அந்த தருணத்தில் நெத்தன்யாவுடைய மனைவி அணிந்திருந்த அந்த ஆடையினுடைய நிறம் எது தெரியுமா? காவி நிறம். இஸ்ரேலினுடைய பயங்கரவாதத்திற்கு இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன பூமியில அமைக்கப்படுவதை மிக கடுமையாக கண்டித்த தேசத்தந்தை காந்தியடிகளுடைய நாட்டினுடைய பிரதமர் அங்கு போய் தேர்தல் பரப்புரையில ஈடுபடுகிறார் என்றால் எந்த அளவுக்கு பாசிச சிந்தனை பிரதமர் மோடிக்கு இருக்கிறது, அவருடைய கட்சிக்கு இருக்கின்றது என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படியான வரலாறுகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் நம்முடைய அண்ணன்
அண்ணன் வைகோ அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக பாஜக ஆட்சியிலே நடந்த பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்தில் வெளியேயும் சரி, தன்னுடைய கருப்பு துண்டை அசை போட்டுக்கிட்டு வீர கர்ஜனை புரிந்தவர் அண்ணன் வைகோ அவர்கள். குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த போது அதை கடுமையாக எதிர்த்து இயக்கம் நடத்தியவர் அண்ணன் வைகோ அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மறவாமல் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படியான சிறப்பு மிகுந்த ஒரு தலைவராக மாமா என்று அன்போடு, அது மாமா என்று அழைப்பது சென்னைவாசிகளுக்கு என்னடா இது, ஒரு கட்சியின் தலைவர் வேறொரு கட்சியின் தலைவரை மாமா என்று கூப்பிடுகிறாரே என்ன. தென் தமிழ்நாட்டிலே நிலவக்கூடிய சமூகங்களுக்கு மத்தியில் மாமான் மச்சான், அண்ணன் தம்பி, தாத்தா பேரன் என்ற அளவிலே சமூகங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கம் தென் தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த வகையிலே தான் நான் மாமா வைகோ என்று இங்கே குறிப்பிடுகின்றேன். இப்படியான அமைதியான தமிழ்நாட்டை, சமூக நல்லிணக்கம் தலை தோங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டினுடைய இந்த சகோதர வாஞ்சையை ஒழிக்க வேண்டும். இங்கு நிலவக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை அழிக்க வேண்டும். இதுதான் பாஜகவினுடைய நீண்ட கனவாக இருக்கின்றது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டிதான் அதிமுக, பழனிசாமியினுடைய அதிமுக இன்று பாஜகவை தன்னுடைய தோளில் சுமந்து இந்த தேர்தலுக்கு வலம் வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றேன். பாஜகவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமி பாஜக தோண்டிய அந்த எரிபுள்ளியில சிக்கிவிட்டார். அதிமுகவை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நிலையை மதிப்புக்குரிய எம்ஜிஆராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய கனவுகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த எடப்பாடி பழனிசாமியும் அவர் தோளில் சுமந்து வரக்கூடிய அதிமுகவுக்கும் தகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய தருணம்தான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தல். இப்படியான ஒரு நிலையிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒன்றை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? தமிழ்நாடு versus என்டிஏ என்று குறிப்பிட்டார்கள். தமிழ்நாடு எதிர் என்டிஏ என்று குறிப்பிட்டார்கள். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓரணியிலே நிற்கின்றோம். எதிரணியில பாஜகவும் அதிமுகவும் நிற்கின்றது. இடையில சில கேலி சித்திரங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில மிக தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். மிக 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 நுட்பமாக, மிகவும் ஈடுபாடுடன் ஒவ்வொரு வீட்டுக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டினுடைய பண்பாடுகளை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு எதிராக 5 ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய துரோகங்களுக்கு அதற்கு துணை போகக்கூடிய எடப்பாடிக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை இல்லந்தோறும் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நாம் அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு, அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு அயராது பாடுபடுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.